வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தங்கலீலா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, வாவுசி பார்க் பக்கத்துலேயே ஒரு ஜங்கிள் வேர்ல்டு ஷோன்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அங்கே தான் நம்ம இப்போ இருக்கோம். சரி, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ காய்ஸ், நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டோம் ஜங்கிள் பார்க்கிட்ட. சரி வாங்க உள்ளே போகலாம். காய்ஸ், வெளியே ஒரு கழுகு பார்த்தோம்ல காய்ஸ், அந்த சத்தம் காய்ஸ் உள்ள என்ட்ரன்ஸ் போனவங்க கிளியுது காய்ஸ். நீங்களே கேளுங்க. என்னடா ஜங்கிள் ஷோன்னு சொல்லிட்டு ஜிம்ல இருக்கிறதெல்லாம் இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க காய்ஸ். அது வந்து உள்ளதான் இருக்கு. அதுக்கு நம்ம அடுத்தது போவோம். சரி, இந்த ஏரியா போர்டு வச்சு நம்ம கிளம்புவோம். காய்ஸ், இங்கே நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது காய்ஸ். ஆனால் எல்லாமே அனிமேஷன் மாதிரி தான். அப்படியே தொட்டு கிராஃபிக்ஸ், சரியான கிராஃபிக்ஸ் காய்ஸ். அப்படியே இது மாதிரி நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது காய்ஸ். காய்ஸ், நீங்கள் எல்லாம் கையில் பாம்பை பிடிச்சி பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பாம்பை பிடிச்சி பார்த்துருக்கீங்க. நல்லா பிக்சர்லேயே பாம்பை பிடிப்பேன் காய்ஸ். பாருங்க, நல்லா பாருங்க. இந்த மாதிரி யாருமே பாம்பு பிடிக்க முடியாது. காய்ஸ், இருக்கிறதுலேயே சிறந்த ஃபோட்டோனா இதுதான் காய்ஸ் சொல்லுவேன். அப்படியே டைனோசரை வந்து நெருப்பில் அப்படியே பிடிச்சி எடுக்கிற மாதிரி. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து காய்ஸ். அடுத்தது வந்து நம்ம அப்துல் கலாமை தான் பார்த்தேன். அவர் டெய்லியும் வீட்டுக்கு போய் புத்தகம் கொடுத்ததை பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ தான் பார்க்குறேன் பூச்செடி கொடுக்குறாரு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து காய்ஸ் இந்த ஃபோட்டோ. காய்ஸ், அப்புறம் வீடியோ பார்க்குறவங்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சாண்டா கிளாஸை தான் காய்ஸ் அப்புறம் பார்த்தேன். அப்படியே கிஃப்ட் வாங்குற மாதிரி ஒரு இது. அடுத்தது நம்ம ஸ்பைடர்மேன் வந்து ஏதோ அண்டாக்குள்ள காலை விட்ட மாதிரி அப்படியே ஏதோ போஸ்ட்ல இருந்தாரு. யாரோ என் மண்டையில கை வச்சிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? எங்க பேர் தான் அன்னே தெரசா. நிறைய பேருக்கு தெரியாது, இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஆனா ஜங்கிள் பார்க் வந்தீங்கன்னா கன்ஃபார்மா பார்க்கலாம். பாத்தீங்களா காய்ஸ், நம்ம தாஜ்மஹாலுக்கே போயிட்டோம் இந்த ஜங்கிள் ஷோ மூலமா. ஆனா என்ன, இது சாதாரண பிக்சர். சரி காய்ஸ், அடுத்த பிக்சருக்கு போகலாம். மொட்டு மொத்தம் இந்தியாவுக்கே தெரியும் ஒரு மஞ்சள் சட்டையை. அவர் பேர் தான் MS தோனி. 2025க்கு வந்து தோனி வந்தாங்கன்னா கமெண்டில் வந்து தோனி இஸ் பேக் ஃப்ரம் 2025ன்னு கமெண்டில் போடுங்க. சரி, அடுத்த வீட்டுக்கு போகலாம். இந்தியாவில் யாருமே ப்ரூஸ்லி கைஃப் அடிச்சுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம அடிச்சிட்டோம்ல, இவ்வளோ மாதிரியே பால் குடிச்சு பல்காக எடுக்கணும். சரி, அடுத்த வீடியோ போகலாம். ஹலோ காய்ஸ், இந்த அக்கா தான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க. எதுக்கு நம்ம வால் தூக்கிட்டு இந்த அக்கா கிட்ட இருக்கோன்னா, அந்த அக்கா போட்டிருக்காங்களே ஒரு தொப்பி, அந்த தொப்பி நம்மளோடது. அதுக்காக தான் போடுக்கு சொல்லுவோம். நம்மளுக்கு கத்தி சண்டைலாம் தெரியாது. சும்மா கத்தி எடுத்து சும்மா பஸ்ஸுன்னு தான் பண்ண முடியும். அக்கா அந்த தொப்பியை மட்டும் கொடுத்துருக்கா அக்காக்கா. காய்ஸ், இப்போ நம்ம ஜங்கிள் ஷோக்குள்ளே உள்ளே நுழைஞ்சாச்சு. நம்மளை வரவேற்காவே ஒரு யானை வெயிட்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு உள்ளே நுழைஞ்சிட்டு இருந்தோம். ஃபாரஸ்ட் மாடு தான் கைஸ் இருக்கானா. ஆனால் ஜாலியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அங்கே ஒரு கிளி இருந்துச்சு கைஸ், அதான் ஃபன்னாக இருந்துச்சு. ஒன்று வந்து தலையை இந்த சைடு ஆட்டிட்டு, ஒன்று வந்து தலையை அந்த சைடு ஆட்டிட்டு, சொல்லப்போனால் SRனோ மாதிரியே இருந்துச்சு கைஸ். காய்ஸ், நைட்டில் மரத்துல எல்லாம் தொங்கிட்டு இருக்குமே, இதான் ஆந்தை. காய்ஸ், இதுதான் மயில். மயிலப்பாடு தோகை விரித்து ஆடுது. டான்ஸ் தாங்க காய்ஸ் ஆடுது. காய்ஸ், இதான் கிளி பேசும். என்ன பேசுறதுன்னு கேட்டு வர அடுத்த வாட்டி. சரி, அடுத்த ஏரியாவுக்கு போகலாம். இதான் பென்குயின் எப்படின்னா கோயம்புத்தூரில் வந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் டவுட்டு. எனக்கே டவுட் தான். சொல்லப்போனால் இதெல்லாம் வாழாதீங்க, அதான் சொல்கிறேன். சரி காய்ஸ், அங்கே இடுக்கு பார்த்தீங்களா ஒரு ஹெட்டு நடுவில் மாசம் இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ட்ராகன் பெரிய ட்ராகன். காய்ஸ், இது காட்டு யானை காய்ஸ். காட்டில் மட்டுமே இருக்கும். இந்த காட்டு யானை வந்து எது சாப்பிடுன்னா, காட்டில் இருக்க மிருகத்தெல்லாம் அடித்து படித்து வாயில் போட்டுரும். ஆனால் ரொம்ப பவர் காய்ஸ் இது. இப்போ காலத்துலலாம் பார்க்க முடியாது. ஏன்
பார்க்க போகிறோம். பாண்டா பாருங்க கைஸ், நூடுல்ஸ் வாயில் போட்டு சாப்பிட்டுட்ருக்கு. கையில் நூடுல்ஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் கைஸ், ஆனால் கொடுத்தா கொஞ்சம் எஃபெக்ட்ஸாக இருக்கும் கைஸ். கொடுக்கலாம், நல்ல ரேட்டிங் தான் கைஸ், ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ பார்க்குறது என்னன்னா நம்ம இந்த யானை, அதாவது இப்போ இருக்கிற காலத்தில் யானை. ஆனால் இதில் ஒரு பெனிஃபிட்ஸ் என்னென்னா அப்படியே ஆசீர்வாதம் மாதிரி பண்ணுது கைஸ். அது நான் என் தங்கச்சி எங்கள் அப்பா எல்லாம் கை தொட்டுருந்தோம், எல்லாம் மதாவாக தான் இருந்துச்சு கைஸ். கடைசியில் ஒருத்தர் குதிரை மனிதர்னு ஒருத்தர் இருந்தாங்க கைஸ், அதாங்க கைஸ் வடப்பா இருந்துச்சு. அதுக்கு போகலாம் இருங்க கைஸ். காய்ஸ், நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஆன மாதிரி நீங்களும் கோயம்புத்தூர் இருக்கிறவங்கெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் இந்த ஜங்கிள் வேர்ல்டு வந்து 19 ஜனவரி வரைக்கும் இருக்கும் காய்ஸ். மறக்காமல் கோயம்புத்தூர் இருக்கிறவங்கெல்லாம் மறக்காமல் இந்த ஜங்கிள் வேர்ல்டை ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 80 ரூபா தான் காய்ஸ், வந்துருங்க. ஓகே, இப்படிக்கும் உங்கள் தங்கலீலா வரேன். பாய் பாய்.